அதை தான் வந்து நம்ம என்ன பண்றோம், நார்மலா நம்ம தூங்கிடுறோம் நைட்ல. அந்த தூங்காமல் தூங்கி விழித்திருப்பது எப்போது? அந்த மாதிரி தூங்காமல் தூங்கி இருக்கிற அந்த பீரியட் இருக்கு தெரியுமா, விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற இடம். அந்த நடுவில் இருக்கிற இடத்த தான் வந்து நம்ம வந்து விழிச்சு இருந்து பார்க்கணும். ஃபேமிலியில் வந்து ஜோதிடம் பார்த்தோம் சாமி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாஸ்ட் கரெக்டாக சொல்லிட்டாங்க, ப்ரெசென்ட் கரெக்டாக சொல்கிறாங்க, எனக்கு ஃப்யூச்சரும் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை எதை பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஞானிகள்லாம் வந்து முக்காலமும் உணர்ந்தவங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு ஞானிகள் உங்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு சாமி. ஸோ ஒரு தடவை நம்ம பேசும்போது அதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கிறத சொல்லக்கூடாது, சொன்னால் உங்களுடைய கர்மா அனுபவிக்க வேண்டிய பலனை வந்து அனுபவிக்காம நீங்கள் தப்பிச்சுப்பீங்க, அந்த பலன் வந்து யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு அவங்க ஃப்யூச்சரை சொல்லிடுறாங்க, நாங்கள் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறோம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம். அப்போ அந்த பலன் அவங்களுக்கு போய் சேராதா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துலேயும் இப்போ எனக்கு உடல் உபாதை நான் இருக்கேனாக்கா எனக்கு ஏதோ ஒரு கர்மாவால் நான் அந்த உபாதையை அனுபவிக்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் எனக்கு ஊசி போடுறாருன்னா எனக்கு சரியாயிடுது, நான் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறேன். அவரும் ஏதோ ஒரு வகையில் அந்த கர்மாவை ஸ்டாப் பண்ணுறாரு இல்லைங்களா, எனக்கு வர வேண்டிய நான் அனுபவிக்க வேண்டிய வினையை. நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரிஜினலாக ஒரு டாக்டரை போய் கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்கள் டிசீஸ் வந்து க்யூர் பண்ணல. எந்த மெடிசன் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் ஒரு மெடிசன் கொடுக்குறாருன்னா அந்த டிசீஸை வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணல உங்களுக்கு, ஓகேங்களா? அதுக்கு ஈக்குவலாக ஃபைட் பேக் பண்ணுற ஒரு மெடிசனை தான் உள்ளே அனுப்புகிறாரு. ஓகே, இந்த கர்ம வினை எப்படி வரும்னா கண்டிப்பாக வந்து யார் உங்களுக்கு க்யூர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த ஆஸ்ட்ராலஜர் சொன்னீங்க இல்லையா, எத்தனை ஆஸ்ட்ராலஜர் வந்து அவங்க வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்து நீங்கள் பார்க்குறீங்க. என் கண் எதிரில் நான் நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸை பார்த்துருக்கேன். அவங்க ஜோசியம் சொல்கிறாங்களே பர்சனல் லைஃப் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கவே இருக்காது, ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன் அவங்களுக்கு அவ்வளோ டஃப்பாக இருக்குது? ஏன்னா ஆஸ்ட்ராலஜி இஸ் பியூட்டிஃபுல் சயின்ஸ். ஓகே, அது ஃபுல் ஆஃப் கால்குலேஷன்ஸ். அது உங்களுக்கு சொல்லி நீங்கள் இதை பண்ணுங்க உங்களை உற்சாகப்படுத்துறதுனால அவங்க உங்களை க்யூர் பண்ணல, அவங்க உங்களை வந்து விழிப்போட இது நடக்க போகுது. அதுக்கே வந்து அவங்க லைஃப் வந்து நிறைய இம்பாக்ட் வந்து இருக்கும். இதே தான் டாக்டர்ஸும். எத்தனை டாக்டருடைய பர்சனல் லைஃப் ஹாப்பியாக இருக்கு? இருக்காது, பாதி 80% இல்லை. நான் அவர்கிட்ட கேட்கும்போது இதை அவங்க ஆக்சுவலாக தெரிஞ்சவங்க கேட்கும்போது அவருக்குமே தெரியுது இதை பற்றிலாம், கர்மை எனக்கு சேரும் அப்படின்ட்டு. அதை ஒரு சில பரிகாரம் பண்ணி நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது பண்ண முடியுங்களா? நான் வந்து பரிகாரங்கள் பண்ணுறேன், காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், எல்லாமே வந்து என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் எல்லாமே பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் அது வந்து சேர்ந்துச்சு. நான் உங்ககிட்ட வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து நான் வந்து சில விஷயங்கள் செய்ய சொல்கிறேன்னா அது ஆல்ரெடி எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. பரிகாரங்கள்னால அதோட இம்பேக்ட் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இல்லை 100% நான் டேமேஜ் பண்ணுறது ஒரு 70% டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். அதுக்காக வந்து 100% எனக்கு ஒன்றுமே பண்ணாதுன்ட்டு பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு இருக்கத்தான் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. நிஷ்டையில மனம் வந்து வேலை செய்யாது. இல்ல, சமாதியோடைய முன்படிதான் நிஷ்டை. நிஷ்டையில நிறைய காட்சிகள் வரும், மனம் வேலை செய்யாது. சமாதியில மனம் வேலை செய்யாது. செய்யாது. சமாதி நிலையில போயிட்டாங்கன்னா இப்போ வந்து அங்க வந்து மற்றவங்களோட அவங்களுடைய தேவை இருந்தா மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த நிலையில வந்து போயிட்டு இருக்கிறச்சே, ஓகேங்களா, அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சின்னு ஒரு அதிர்வலைகள்னு ஒன்று இருக்கும். சமாதி நிலையில இருக்கும்போது நீங்க அங்க
அங்கே போனாலே அங்கே உங்களுடைய ஆழ்மனம் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும், மேல் மனம் வந்து விழிப்புல இருக்காது. இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து மேல் மனம் தான் விழிப்புல இருக்கு. நான் சொல்கிறேன் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து போய் இருக்கிறது தான் அது சமாதி நிலையில் போய் இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து யார் வராங்க யார் போகிறாங்க இவங்களுக்கு செய்யலாமா ஏதாவது அது உங்களுடைய வைப்ரேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர்த்து அங்கே வந்து உங்களுக்கு இது இவங்களுக்கு நல்லது பண்ணணும் இவங்களுக்கு கெட்டது பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரே அடியா வந்து எல்லாருக்குமே வந்து சமநிலையில் வந்து அவங்க வந்து கொடுக்குற அந்த ஃப்ரீக்குவன்சி கொடுக்குறது, அந்த அதிர்வலையை கொடுத்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குறது தான். அதுதான் மனம்ன்றது வேலை செய்யாது. ஆள் மனம்ன்றது வந்து விழிப்புணர்வோடு இருக்கும். அதனாலதான் குருங்க சமாதியில போய் உட்காரும் பொழுது எல்லாருமே வந்து என்ன சொல்றதுன்னா தியானம் பண்ணுங்க, உங்க வேண்டுதலை நீங்க அங்க வைக்காதீங்க, நீங்க சும்மா உட்காந்து தியானம் மட்டும் பண்ணுங்க. ஏன் சும்மா உட்காந்து தியானம் மட்டும் பண்ண? ஒரு சமாதி நிலையில ஒரு குரு சமாதியா இருக்காருன்னா அந்த இடத்துல ஏன் நான் போய் உட்காந்து தியானம் மட்டும் பண்ணணும்? ஏன்னா நான் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது என்னுடைய வினைகள் அங்க வந்துட்டு அழிக்கப்படுது. வினைகள் அழிக்கப்படும் போது அந்த இடத்துல ஒரு குருவால மட்டும்தான் நம்ம வினைகளை வந்து அழிக்க முடியும், வேற யாராலையும் அழிக்க முடியாது. அப்போ நம்ம வினைகள் வந்து ஒரு குரு அழிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இந்த ஆன்ம முன்னேற்றம் என்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பொதுவாகவே போயிட்டு அங்க போயிட்டு பக்தி பண்றோம். நம்ம அங்க வந்து ஞானத்தை தேடுறதில்ல, நம்ம ஆன்ம முன்னேற்றத்தை தேடுறது இல்லை. நம்ம அங்க வந்து பக்தி மட்டும்தான் பண்றோம். எனக்கு இது வேணும், இல்லைன்னா ரெண்டு விஷயம் தான் பண்ணுவாங்க மெயினா. ஒண்ணு பயங்கரமா வந்து காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கான்ட்டு அப்படியே சரணாகதிட்டு குருக்கு இது பண்றது அது பண்றதுன்ட்டு அந்த இடத்துல சமாதியில போய் பண்றோம். இல்ல ரெண்டாவது எனக்கு வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல உடல்ல இந்த பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு, அதை பண்றோம். இந்த ரெண்டுமே பண்ணாம நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். போய் உட்காந்துக்கிட்டு என் ஆள் மனதை நான் வந்து ஆக்டிவேட் பண்றேன். வெளில அலையிற மனதை அப்படியே நிப்பாட்டி வாஷ் பண்ணி வைக்கிறாங்க தியானம் மூலயமா. அப்போ வந்து என்ன ஆகும்னா அங்கிருந்து குரு கிட்ட இருந்து இருக்கிற வர அதிர்வலைகள் வந்து உங்களுக்குள்ள பாய்ந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய வினைகளை கரைக்க ஆகும். இப்போ நம்ம ஆன்ம பாதையில முன்னேற முன்னேற நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதுல வந்து எனக்கு ஒரு டவுட், கண்கள் கூட சுவாசிக்குமா? கண்கள் கூட சுவாசிக்குமா? ஔவையார் வந்து நம்ம ரோம ஓட்ட கூட வந்து சுவாசிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல எனக்கு அப்படிதான் அந்த கண்ணு வந்து மென்தால் ஃபீல், ஒரு காத்து வந்து மென்தால் மாதிரி ஒரு காத்து அடிச்சுட்டே இருக்கு. அங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடங்கள்லயும் நீங்க வந்து கண்ணுன்னு சொல்றீங்க இல்லையா, இது கண்ணு மட்டும் இல்ல, உங்க உடல்ல எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அந்த புத்துணர்வுன்னு சொல்லுவோம். அந்த புத்துணர்வு அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு நிலைக்கு போகும்போது வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இதை வந்து சிலுக்கிற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த சில்லுன்னு ப்ரீஸ் பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தியானத்தில் ஓரளவுக்கு போகும்பொழுது உங்கள் மேலே வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த குருவோடைய இது படும்போது இல்லை உங்கள் ஆறா உங்களுக்கு சுற்றி இருக்க அதிர்வலைகள் வந்து சரியாகும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வந்து வரும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கண்ணில் மட்டும்தான் அந்த இது இருந்துச்சு. இந்த ஒரு 3 days என் உடம்பு ஃபுல்லாவே அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பு ஃபுல்லாவே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து கண்ணுல இருக்கும், சிலர் காதுல வந்து ஜில்லுன்னு காத்தடிக்கிற மாதிரி, என்னோட உச்சன் தலையில கூட அந்த உச்சியில இருக்கும், சிலருக்கு புருவ மத்தியில இருக்கும். சுவாசிக்கும் போது வந்து அதை காத்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் இருக்கும்.